மிஷின் தேட ஆரம்பிச்சாச்சு. சீரிஸ் 2 செகண்ட் முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை விசிட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். இங்க டிராவலுக்கு நம்ம ரேபிடோ தான் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரேபிடோ டிரைவர் நம்மளுக்கு பழக்கமானாரு. அவரோட லஞ்சை சாப்பிட்டுட்டு மேக்ஸல் லக்ஷ்மி இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கிறோம். இப்ப இவங்களும் ஸ்நாக்ஸ் பேஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷின்ஸ் ஓனா மேக் பண்ணி தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தேவையான மிஷின் இங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் ஒண்ணு விடாம செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம விசிட் பண்ற எல்லா இடத்துலயுமே மிஷின் வாங்க போறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நமக்கு தேவையான மிஷின்ஸ் மற்றும் அதனோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இப்போ ஃபுல்லா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிசினஸ்க்கு ஒரு மிஷின்ஸ் வாங்க போறோம் அப்படின்னா அதோட பிரைஸ், வாரண்டி, கேரண்டி மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குமா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இவங்கள்ட்டையும் இந்த மிஷினை பத்தியான டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ற ஸ்கில்டு லேபர்ஸ் தான் வேணுமா இல்ல எல்லாரும் இதை ஈஸியா ஆப்ரேட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டேன். எல்லாரும் இதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த முறுக்கு மாவை அவங்களோட மிஷின்ல போட்டு மிஷினோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்மளை பார்க்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்ப செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்க முறுக்கு என்ன முறுக்கு அப்படின்னா கை சுத்து முறுக்கு. நான் நமக்கு தேவையான முறுக்கு டைய அந்த மிஷின்ல மாட்டிட்டு அதோட பினிஷிங்கும் நான் பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா இருக்கா இல்லையா. முறுக்கோட பினிஷிங்கும் நல்லா இருந்துச்சு, அவங்க சொல்லி கொடுத்த டீச்சிங்கும் நல்லா இருந்துச்சு. அதோட நமக்கு தேவையான கொட்டேஷன் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அடுத்த கம்பெனியை விசிட் பண்ண போகலாம் அப்படின்ற டயத்தை பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் டைம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதோட நானும் ரூமுக்கு வந்துட்டேன்.